ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 months 2.5 மாதம்னே சொல்லலாம். கடைசியாக போட்ட வீடியோ 2.5 மாதம் கழித்து தான் இப்போ போடுறேன். பிகாஸ் இந்த டைமில் நிறையா ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் அப்படி நடக்காது. இனிமேல் நான் டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் கன்ஃபார்ம் 100% கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல் கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நான் இந்த 2.5 monthsல எனக்கு 750 சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ போடாமையே எனக்கு வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆஃப்டர் தட் நம்ம சேனல் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது திருப்பி பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து ஃபுல்லாக ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடான சீரீஸும் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பாதியில் விட்டு போன இந்த அன்லாக் யோர் பொட்டன்ஷியல், உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள்ளே இருக்க ஸ்கில்லை வச்சு எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த சீரீஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு செகண்ட் வீடியோவோட நான் நிறுத்திட்டு போயிட்டேன். ஸோ அகைன் இன்னும் ஒரு 3 வீடியோஸ் தான், மொத்தம் 5 வீடியோஸ் தான் அதில். ஸோ அதை நான் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஆன்லைன் ஏர்னிங் போயிடுறேன். ஸோ கொஞ்சம் இந்த 3 வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன கமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் வீடியோலையும் அதோட மிஷன் அண்ட் விஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த தேர்ட் வீடியோவில், ஃபர்ஸ்ட் வீடியோவில் செல்ஃப் டிஸ்கவரி, உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறது. செகண்ட் வீடியோவில் விஷன் அண்ட் மிஷன், உங்களை வச்சு நீங்கள் என்ன மிஷன், உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆடிங் வேல்யூஸ், கமாண்ட்மெண்ட் 3 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆடிங் வேல்யூஸ் அந்த ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடிங் வேல்யூஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸோ அதுக்கான மீனிங், எக்ஸாம்பிள்ஸ், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சில பேர் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோக்கா இருக்காது. பட் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் ஏர்னிங் இல்லை ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் இம்மெச்சூராக எல்லா ஏர்னிங் சைட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதை அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஏர்னிங்கும் தராது, உங்களுக்கு டைம் வேஸ்ட், உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஸோ அதனால தான் இப்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம இதுலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா வெப்சைட்லேயும் போய் கலந்து குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் நல்லா வரும், அதுவும் ஷட்டர்ஸ்டாக்கில் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டக்குன்னு நமக்கு ஏர்னிங் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிலே போங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் பிளாகராக இருந்தீங்கன்னா எனக்கு பிளாகிங்கில் மட்டும் நல்லா வருது அப்படின்னா ஸோ அதிலே போங்க, வேறு எதுக்கும் போகாதீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை எது நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதில் நீங்கள் போங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் கொஞ்சம் இழுத்து 5 வீடியோவை சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோ போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆடிங் வேல்யூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆடிங் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் டிஸ்கவரி பண்ணிங்க. செல்ஃப் டிஸ்கவரினா என்ன, நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறது, நமக்கு என்னென்ன வரும், எதில் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் வீடியோ என்ன பார்த்தோம், மிஷன் அண்ட் விஷன், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டெப்பாக கொண்டு போகிறது. ஸோ இந்த ஆடிங் வேல்யூஸ் அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்கில் என்னன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ், அதில் என்னென்ன பண்ணலாம், ஓகேவா, அந்த ஸ்கில் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஆடிங் வேல்யூஸ் அப்படின்ட்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
உங்களோட பையஸ் யார், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட பையஸ் யார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட பையஸ்லாம் யார்? ஸோ அது கூட வேணாம், நீங்கள் கிராஃபிக் டிசைனர் கூட இல்லை, சும்மா ஒரு டிசைனர், எனக்கு தெரியும் வரைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வரைஞ்சதெல்லாம் ஷட்டர்ஸ்டாக்கில் போகிறீங்க. இப்போ உங்களோட பையஸ் யார்? டிசைனர்ஸ். பிகாஸ் ஷட்டர்ஸ்டாக் யூஸ் பண்ணுறவங்க யார்? கிராஃபிக் டிசைனர்ஸ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பையஸ் வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பிளாக் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட பையஸ் யார்? அந்த பிளாகை ரீட் பண்ணுறவங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தா, நீங்கள் ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணி போடுறீங்க, உடமையில் போடுறீங்க, இல்லை ஸ்கில் ஷேரில் போடுறீங்க, இதில் வேணால் போடுறீங்க. ஓகேவா? இப்போ உங்களோட பையஸ் யார்? ஸ்டூடெண்ட்ஸ். ஐ மீன் அந்த நாலேஜை கற்றுக்கணும்னு வர ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் உங்களோட மெயின் பையஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக இது புரிஞ்சிருக்கும். நம்மளோட பையஸ் யார், ஐ மீன் நம்ம கோலை வச்சு நம்மளோட பையஸ் யார் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அவங்களோட நீட் என்ன? வாட் ஆர் தேர் நீட்ஸ்? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா உடனே வந்துட மாட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட நீட் என்ன? ஆன்லைன் ஏர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்க்குறீங்க. இப்போ சேம் அதே ஷட்டர்ஸ்டாக்கில் நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட நீட் என்ன? இப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன், ஐ மீன் இந்த ஒரு ஷர்ட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த குறிப்பிட்ட பர்சன் கிட்ட அவங்களோட ஐடியில் போனால் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட நீடை பூர்த்தி பண்ணும். எஸ், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். பட் எல்லாமே ஒரே இதில் போயிட முடியுமான்னு சொல்லிட முடியாது. இப்போ பிளாகே இருக்குது, பிளாக் நிறைய டைப் ஆஃப் பிளாக் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாக் இருக்குது. பட் நம்ம எதுக்கு போவோம்? ஸோ அந்த பையர் எந்த நீட், அவங்களோட நீட் என்ன? ஸோ நான் கன்வே பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட நீட் என்ன அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் ப்ராப்ளம் கேன் ஐ சால்விங்? ஸோ அவங்களோட நீடே அனலைஸ் பண்ணியாச்சு, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான ஒரு சொல்யூஷன் தரது தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு தெரியல அந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஏறி போகிறதுன்னு தெரியல, பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஏர்னிங் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித்தந்தா அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் பையஸை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட நீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் லிங்காக இருக்கும். பட் இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆம் ஐ இன்னோவேட்டிவ் ஆர் கிரியேட்டிவ்? நீங்களே உங்களை கேட்டிங்க, நம்ம கேட்குற கொஸ்டினில் நீங்களே உங்களை கேட்டிங்கன்னா இந்த ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ மீன் கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், இல்லை பிளாகிங்காக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், வாட். ஓகேவா? ஆல்ரெடி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறோம், ஐ மீன் அவங்கள விட நம்ம கொஞ்சம் எப்படி இனோவேஷனாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்குங்கிறத தான் பையர்ஸ் இல்லை பீப்புள்ஸ் வாட் எவர் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் புதுசாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஆல்ரெடி அவங்க பண்ணுறதே நம்ம காப்பி அடித்தோம், இல்லை அவங்கள மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருந்தாலோ அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. கொஞ்சம் க்ரியேட்டிவ், இனோவேட்டிவ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் சேர்ந்து தான் ஆடிங் வேல்யூஸ் அப்படிங்கிறது. இதை நீங்கள் எடுத்தோடனே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் ஆன்லைன் ஏர்னிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். எப்படி ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட்ஸ்லாம் ரன் ஆகுது, அதோட ஒர்க் ஃப்ளோ என்ன, அதை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எப்படி அதில் ஏர்ன் பண்ணுறது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட ஷட்டர்ஸ்டாக் ஆகட்டும், இல்லை டீஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஸோ ஃபைவராக இருக்கட்டும், ஸோ அதுலேயும் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் விட்டுருப்பேன். ஸோ அதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லா கோர்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், இல்லை ஒரு ஆன்லைன் ரிலேட்டடான நாலேஜ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.